தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தஞ்சாவூர் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் 5 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் சுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், விவரங்கள் என்ன? சமய மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து சென்ற பக்தர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகே கண்ணுகுடிப்பட்டியை சேர்ந்தவர்கள் இன்று அதிகாலை திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வலம்பக்குடி பகுதியில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதியது. இதில் உடல் நசுங்கி முத்துசாமி, மீனா, ராணி, மோகனம்பாள் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் சங்கீதா, லட்சுமி ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு உடற்குறு ஆய்வுக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு, சிகிச்சை பெற்று வந்த லட்சுமி என்ற பெண் உயிரிழப்பு, பலி எண்ணிக்கை 5ஆக உயர்வு. விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் சுந்தரராஜன் 38 அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.